நான் சூப்பராக மல்டி டாஸ்க் பண்ணுவேன் அப்படின்றீங்களா? அப்படியே இருந்தால் ஐ எம் சாரி டு பிரேக் இட் டு யூ, யோர் பிரெயின் இஸ் நாட் பில்ட் ஃபார் தேட். என்ன தான் நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டிக்கான அந்த ஒரு இல்யூஷன் குட்டியோண்டாக தெரிஞ்சாலுமே உண்மை என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூ ஆர் கோயிங் டு ஃபீல் எக்ஸாஸ்டட், ட்ரெயின்ட் அண்ட் ஓவர்வெல்ம்ட். நீங்கள் அந்த ஒரு டாஸ்க்லேருந்து இன்னொரு டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணுற டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது உங்கள் மூளை ஓவர்லோட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், மென்டல் லேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற டைம் ஃப்ரேம். இதெல்லாம் இல்லாமல் நிறைய ஸ்டடீஸ் வேறு இதை பற்றி ப்ரூவ் பண்ணியிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு மல்டி டாஸ்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி ரொம்பவே கம்மியாகும், பத்தாத்துக்கு நிறைய தவறுகள் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுற வேலையில். இதுக்கான ஃபிக்ஸ் என்ன அப்போ அப்படின்னீங்கன்னா, சிங்கிள் டாஸ்கிங். ஒரு சமயத்தில் ஒரே ஒரு வேலையை வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஒரு சமயத்தில் ஒரே வேலையை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீப் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ தவறுகள் கம்மியாகுது, பத்தாத்துக்கு யூ வில் ஃபீல் அ லாட் மோர் காமர். ஸோ ட்ரை டு டூ சிங்கிள் டாஸ்கிங். இதனால் கொஞ்சம் டைம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிளான் யுவர் டே அக்கார்டிங்லி. ஓகே, I'm Natasha. I'm a psychologist. Follow for more.